குருபியோ நமக. பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்திர எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி. பாவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்னபூர்ணி அம்பிகையுடன் எம்பிராந்தர் ஓதன வனேசபுரம் ஆந்திரவடிகள் போற்றி போற்றி. திருநாவுக்கரசர். இன்றைய நாள் குறிப்பு முதல்ல விஸ்வாவசு ஆண்டு. தினமும் நாள் பார்க்குறோம். விஸ்வாவசு ஆண்டு மார்கழி மாதம் 30ஆம் நாள். இன்றைக்கி மார்கழி கடைசி நாள். விஸ்வாவசு ஆண்டு மார்கழி மாதம் 30ஆம் நாள். துவாதசி திதி. நேற்றுக்கு ஏகாதசியை பார்த்தோம். புதன்கிழமை துவாதசி திதி. நேற்றுக்கு ஏகாதசி அப்படின்னா பௌர்ணமியிலிருந்து நேற்றுக்கு 11ஆவது நாள். இன்றைக்கி 12ஆவது நாள். 12க்கு என்ன பேர்? துவாதசி அப்படின்னு பேர். திதி வந்து துவாதசி. நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம். நேற்றுக்கு விசாகம் பார்த்தோம். நேற்றுக்கு இரவு அனுஷம் ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம். விஸ்வாவசு ஆண்டு மார்கழி மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை. துவாதசி திதி. அனுஷ நட்சத்திரம். தட்சிணாயனம். கிருஷ்ணபக்ஷம். தட்சிணாயனம் சொல்லலாமா? சொல்லலாமா? இன்னும் ஆரம்பிக்கல. உத்தராயணம் வந்து நாளைக்கு தை ஒன்று தான் பிறக்குது. ஸோ அயனம் முடியுது. அதாவது 6 மாத காலத்துக்கு தை முதல் ஆனி வரை. கரெக்டா? தை முதல் ஆனி வரை உத்தராயணம். சரிங்களா? ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயனம்னு பேர். ஸோ நாளை இன்னையோட தட்சிணாயன காலம் முடியுது. தட்சிணாயன புண்ணிய காலம் முடியுது. நாளிலேருந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்குது. ரொம்ப உத்தம நாள். தேவர்களுக்கு இப்போ தான் விடிய போகுது. நம்முடைய 6 மாத காலமாகப்பட்டது தேவர்களுக்கு ஒரு பகல். நம்முடைய இன்னொரு 6 மாத காலமாகப்பட்ட தேவர்களுக்கு ஒரு இரவு. ஸோ தேவர்களுக்கு இப்போது இரவு போடுது. இரவு பொழுது முடிஞ்சு பகல் பொழுது வரப்போகுது. ஸோ உத்தராயணம் தான் எல்லாத்துக்குமே உத்தமமான ஒரு நாள். ஏதாவது நல்ல காரியம், ஒரு கும்பாபிஷேகம், கல்யாணம் எதாவது பண்ணுறோம்னா உத்தராயணத்தை மட்டும் உத்தமம். தட்சிணாயணத்தை விட உத்தராயணத்தை மட்டும் உத்தமம். ஏன்னா தட்சிணாயணம் வந்து இரவு போடுது தேவர்களுக்கு, உத்தராயணம் பகல் போடுது. சரிங்களா? அதனால் கடை சொல்கிறேன், திரும்பி சொல்லுங்கள். விஸ்வாவசு ஆண்டு மார்கழி மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை. துவாதசி திதி. அனுஷ நட்சத்திரம். தட்சிணாயனம். கிருஷ்ணபக்ஷம். பக்ஷம் வந்து கிருஷ்ணபக்ஷம். அமாவாசை வரப்போகுது. பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் கிருஷ்ணபக்ஷம். அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் சுக்லபக்ஷம். ஆக இன்னும் சுக்லபக்ஷம் வரல. பௌர்ணமி வந்த பிறகு சுக்லபக்ஷம் மாறும். 2026 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி. சொல்லுங்கள். மார்கழி மாதம் 30ஆம் நாள் புதன்கிழமை. துவாதசி திதி. அனுஷ நட்சத்திரம். தட்சிணாயனம். கிருஷ்ணபக்ஷம். 2026 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி. இன்னைக்கு புதன்கிழமை. நல்ல நேரம் 10:12. ராகு காலம் 12:01. நல்ல நேரம் 10:12. ராகு காலம் 12:01. இன்னைக்கு பொங்கலுக்கு சம்மந்தம் இல்லை. பொங்கல் வைக்கிற நேரம் 9:10. அருள் வரீங்களாப்பா எல்லாம் பசங்களா? பொங்கல் வைக்கிற நேரம் 9:10. சரிங்களா? அது கணக்கு இல்லை. அதை விட்டாச்சுன்னா மதியம் வரைக்கும் இருக்குது. ஓரளவு இருக்குது. ஆனால் 9, 10, 12 நல்ல நேரம். நம்ம பொதுவாக பார்க்குறது இன்னைக்கு தினம் பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது நல்ல காரியம் செய்கிறதா இருந்தால் அந்த காலத்தை செய்ய வேண்டியது. அந்த ராகத்தை கொஞ்சம் ஒதுக்கிறீங்க. அந்த நாட்டில் 12:01 இன்னைக்கு புதன்கிழமைன்றதால இதை பார்த்துட்டோம். அப்புறம் பாலபாடத்தில் நம்ம சிவாலய மக்கள் பார்த்துட்டு இருக்கோம். சிவாலயம் பார்த்துட்டு நேற்றுக்கு இங்கே எம்பெருமாந்தர் மானக்கஞ்சாறு புராணம் பார்த்து குரு பூஜை அவருடைய புராணத்தை பாதி பார்த்துருக்கோம். முக்காசி பார்த்தாச்சு. இறுதி பாதி மட்டும் பார்க்க வேண்டியது. மானக்கஞ்சாறு முக்தி பெற வரைக்கும் பார்த்துட்டோம். அதன் பிறகு சம்பவத்தை இன்றைக்கி பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாலபாடத்தை பார்த்துருவோம். ஒரு சின்னதாக ரீகேப் பண்ணலாம். புது பசங்க வந்திருக்காங்க, குழந்தைங்க வந்திருக்காங்க. சின்ன சொல்கிறீங்களா? சொன்னாங்க. திருஞான சம்பந்தர் அவதாரநாடையில் பார்த்துட்டு திருமலை தொகுப்பு சித்தாந்த அட்டனை பார்த்துட்டு படத்துக்கு போகலாம். கொஞ்சம் பசங்க கேட்ட மாதிரி இருக்கட்டும் புது படத்துங்கிறதுனால. சரிங்களா? 4 பெருமக்களுடைய அவதாரம், அடையாளம், அருளியவை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. யாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஒரு முறை சொல்கிறேன், திரும்பி சொல்லுங்கள். திருஞான சம்பந்தர். அவதாரம் சீகாழி. அடையாளம் பொற்றாளம். அருளியவை திருக்கடைக்காப்பு. தம்பி அவதாரம்னா புரியுதா? அவர் பிறந்த ஊர். அவதாரம்னா பிறந்த ஊர். அடையாளம்னா கையில் ஏதாவது வச்சுருப்பாங்க, அதுக்கு அடையாளம்னு பேர். அருளியவை அப்படின்னா அவங்க நம்ம கொடுத்தது. என்ன கொடுத்தாங்க? தேவாரம், திருவாசகம் பாடி கொடுத்தாங்க இல்லையா? அது பேர் அருளியவைன்னு பேர். இது 3ம் தெரிஞ்சுக்கணும் அடிப்படையாக 4 பேருக்கு சேர்த்து.
அடுத்து திருநாவுக்கரசர் அவதாரம் திரு ஆமூர். திருநாவுக்கரசர் அவதாரம் திரு ஆமூர். அடையாளம் உழவாரப்படை. அடையாளம் உழவாரப்படை. அருளியவை தேவாரம். அருளியவை தேவாரம். திரு சுந்தரர். திரு சுந்தரர் அவதாரம் திருநாவலூர். அவதாரம் திருநாவலூர். அடையாளம் தாமரை தண்டு மற்றும் கோல். அடையாளம் தாமரை தண்டு மற்றும் கோல். அருளியவை திருப்பாட்டு. அருளியவை திருப்பாட்டு. திரு மாணிக்கவாசகர். திரு மாணிக்கவாசகர். அவதாரம் திருவாதவூர். அவதாரம் திருவாதவூர். அடையாளம் திருவாசகம். அடையாளம் திருவாசகம். அருளியவை திருவாசகம் மற்றும் திருக்கோவையார். அருளியவை திருவாசகம் மற்றும் திருக்கோவையார். இது 4 பெருமக்களுடைய அடையாளங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு போனால் அந்த பேர் எழுதாமலே நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கணும். 4 பெருமக்கள் யார் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கோயிலில். அடுத்தது திருமுறை தொகுப்பு. நம்ம சைவ சமயத்தினோட அடிப்படை நூல் 12 திருமுறைகள். சைவ சமயத்துக்கு இன்றியமையாத நூல் 12 திருமுறைகள். அந்த திருமுறை தொகுப்பு பார்க்க போகிறோம். இப்போ 12 திருமுறை ஆசிரியர் யார் யார், அந்த ஒவ்வொரு திருமுறைக்கு என்னென்ன பேரும் பார்க்க போகிறோம். அப்படின்னு வழக்கமாக சொன்ன மாதிரி 3 காலம் போட்டுக்கோங்க. திருமுறை எண் முதல்ல, 2வது காலம் திருமுறை பெயர், 3வது காலம் திருமுறை ஆசிரியர். 3 காலம் போட்டுக்கணும். இப்போ சொல்கிறேன். முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை. முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை. திருமுறை பெயர் திருக்கடைக்காப்பு. திருமுறை பெயர் திருக்கடைக்காப்பு. ஆசிரியர் திருஞான சம்பந்தர். ஆசிரியர் திருஞான சம்பந்தர். என்ன சொல்கிறேன் புரியுது உங்களுக்குலாம்? திருமுறை என்னென்ன திருமுறை யார் பாடினாங்க, அந்த திருமுறைக்கு பேர் என்ன, அந்த பட்டியல். சரிங்களா? அடுத்து 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை. 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை. தேவாரம். தேவாரம். திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறை. 7ஆம் திருமுறை. திருப்பாட்டு. திருப்பாட்டு. சுந்தரர். சுந்தரர். 8ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறை. திருவாசகம் மற்றும் திருக்கோவையார். திருவாசகம் மற்றும் திருக்கோவையார். மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர். 9ஆம் திருமுறை. 9ஆம் திருமுறை. திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு. திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு. ஆசிரியர் 9 பேர். ஆசிரியர் 9 பேர். மற்ற திருமாளிகை தேவர். மற்ற திருமாளிகை தேவர். சேந்தனார். சேந்தனார். கருவூரர். கருவூரர். தெள்ளு பூந்துருத்தி நம்பி. தெள்ளு பூந்துருத்தி நம்பி. வருஞான கண்டராதித்தர். வருஞான கண்டராதித்தர். வேணாட்டடிகள். வேணாட்டடிகள். வாய்ந்த திருவாலி அமுதர். வாய்ந்த திருவாலி அமுதர். மருவு புருடோத்தமர். மருவு புருடோத்தமர். சேதிராயர். சேதிராயர். இந்த 9 பேரும் 9 பேருக்கு ஆசிரியர். இந்த 9 பேர் சேர்ந்து தான் திருவிசைப்பாவும் எழுதியிருக்காங்க. ஆனால் திருப்பல்லாண்டுக்கு ஒரே ஆசிரியர் தான், சேந்தனா மட்டும்தான். வேறு ஆசிரியர் யாருமே இல்லை. திருப்பல்லாண்டு திருவிசைப்பா நிறைய பேர் பாடியிருக்காங்க. அடுத்து 10ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை. திருமந்திரம். திருமந்திரம். திருமூலர். திருமூலர். 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை. பிரபந்தம். பிரபந்தம். ஆசிரியர் மொத்தம் 12 பேர். ஆசிரியர் மொத்தம் 12 பேர். மன்னு திரு ஆலவாயார். மன்னு திரு ஆலவாயார். காரைக்கால் அம்மை. ஒரு காரைக்கால் அம்மை. ஐயடிகள். ஐயடிகள். சேரமான். சேரமான். ஒளிர்கீரர். ஒளிர்கீரர். கல்லாடனார். கல்லாடனார். உண்கபிலர். உண்கபிலர். பரணர். பரணர். மெய்யுணர் இளம் பெருமானோடு. மெய்யுணர் இளம் பெருமானோடு. ஓங்கும் அதிராவடிகளார். ஓங்கும் அதிராவடிகளார். திருமேவு பட்டினத்தடிகளோடு. திருமேவு பட்டினத்தடிகளோடு. நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி. இது 12 பேர். அது இறுதியாக 12ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை. பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம். ஆசிரியர் சேக்கிழார். ஆசிரியர் சேக்கிழார். இதுதான் திருமுறை தொகுப்பு. 12 திருமுறை தொகுப்பு இதுதான். அடுத்தது நமக்கு சைவ சமயத்துக்கு இந்தியாவில் இன்னொரு நூல் என்னென்னா 14 சாத்திரங்கள். 14 சாத்திரங்கள்னு பேர். இது திருமுறைக்கு தோத்திரம், அதுக்கு சாத்திரம். தோத்திரம் என்பது சிவபெருமானை புகழ்ந்து பாடப்பட்ட பாடலுக்கு பேர் தோத்திரம்னு பெயர். சைவ சித்தாந்தங்கள் விதிமுறைகள்லாம் இருக்கக்கூடிய நூலுக்கு பேர் சாத்திரம்னு பேர். சாத்திரம்னா விதிமுறை. ஒரு மனிதன் எப்படி வாழணும் ஒரு விதிமுறை சொல்லப்பட்டிருக்கும். சித்தாந்தம் என்பது தெளிவை கொடுக்கக்கூடியது. சித்தாந்தம் படித்து அதன்படி கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்க்கை ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆன்மா தெளிவடையும். சித்தாந்தம் படித்தா ஆன்மா தெளிவடையும். அந்த அட்டை சொல்கிறேன். இப்போ மொத்தம் சாத்திரம் மொத்தம் 14 இருக்குது. அதனை அருள் செய்த ஆசிரியர் பேர் மட்டும் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். இப்போ 2 காலம் போட்டுக்கோங்க. சித்தாந்தம் பெயர் ஆசிரியர் 2 காலம் தான். முதல் நூல் திரு உந்தியார். திருவுந்தியார். திரு வியலூர் உய்ய வந்த தேவநாயனார். திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார். திரு களிற்றுப்படியார். களிற்றுப்படியார். திரு கடவுர் உய்ய வந்த தேவநாயனார். கடவுர் உய்ய வந்த தேவநாயனார். 2 பேர் கணக்கு பண்ணிட்டே வாங்க. நூல் 14 வரணும். ஆசிரியர் 6 பேர் வரணும்.
இப்போ நூல் ரெண்டாயிடுச்சு. இப்போ அடுத்த மூணாவது நூல் சிவஞான போதம், மெய்கண்டார், சிவஞான சித்தியார் மற்றும் இருபா இருபது, அருணந்த சிவாச்சாரியார், உண்மை விளக்கம், மனவாசகம் கடந்தார். இப்போ நூல் பார்த்தீங்கன்னா 6 முடிஞ்சு போச்சு. ஆசிரியரில் 5 பேர் ஆயிடுச்சு. இன்னும் 1 தான் பாக்கி. நூலில் மொத்தம் 8 பாக்கி இருக்குது. மொத்தம் 14 இல்லையா? 14 6 முடிஞ்சு போச்சு. 8 நூல் இருக்குது. இந்த 8மே அருளி செய்தது ஒரே ஆசிரியர் தான். அது யாருன்னு பார்க்குறோம். மோட்டர் பார்க்குறோம். மோட்டர் பார்க்குறோம். சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம். இது 8 நூல்கள். இது அருளி ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார். சித்தாந்த். இதெல்லாம் 3 பேசிக். உள்ளுக்குள்ளே வந்தால் அடிப்படையாக பேசிக்காக தெரிஞ்சு கொண்டது. இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து கூடிய சீக்கிரத்தில் மனப்பாடம் பண்ணணும். இப்போ இந்த 3ம் மனப்பாடமாக தெரியுங்கிறவங்க ரைத்துக்கு பார்ப்போம். 4 பெருமக்களுடைய அவதாரடைய அறிவை, திருமறை தொகுப்பு, சித்தாந்த அட்டவணை, இது 3ம் மனப்பாடமாக தெரிஞ்சவங்க. 3 6 தெரியுமா? மரபு தெரியும் இல்லையா? படிச்சிட்டீங்க. புதிய மாணவர்கள் யாரும் படிக்கலையா? கிஷான், தேஷ்குமார், என்னாச்சு? எதாவது படிக்க போகிறீங்க? ஏதாவது ஒன்று தெரியுமா? 4 அடையாளம் தெரியாது? இல்லை சொல்ல மாட்டேங்க நீங்கள். கிஷான் தெரியுமா? நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்லி தெரியுமா உங்களுக்கு? அடையாளம் சரிங்களா? அவதாரம் பேர் தெரியாதா? சரி, சீக்கிரம் படிக்கணும். சொல்லி கொடுங்க பசங்களுக்கு. சீக்கிரமாக கொஞ்சம் படிக்கணும். நான் ஜெராக்ஸ் தரேன். கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு இது 3 மட்டும் மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள் பசங்க. கொஞ்சம் மெனக்கட்டு லீவ் இருக்கிறனால. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பாலபாலத்தில் சிவாலய வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். சிவாலயங்களில் அடிப்படையாக நான் சொல்லக்கூடியது இதுவும் ரொம்ப பேசிக். நம்ம சைவ சமயத்துக்கு அடிப்படையாக பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள். சொல்லுங்கள். அப்படின்னா என்ன? மூவர் பெருமக்கள் எந்தெந்த ஆலயங்களுக்கு சென்று பதிகம் பாடியிருக்கின்றாலோ அதற்கு பேர் பாடல் பெற்ற சிவாலயங்கள். அது மொத்தம் எத்தனை இருக்குது? 276. அந்த 276 சிவத்தலங்களும் நாடு வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த தொகுப்பு பார்க்க போகிறோம். இப்போ மொத்தம் 9 நாடாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த தொகுப்பை சொல்கிறேன். ஒவ்வொரு நாட்டிலையும் எத்தனை ஆலயம் இருக்குது எண்ணிக்கையும் சொல்கிறேன். அதை கொஞ்சம் மனசு அப்படியே வாங்கி காது கேட்டுங்க போகிறோம். தொண்டை நாடு, நடுநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, துளுவ நாடு, கொங்கு நாடு, மலைநாடு, வடநாடு, ஈழநாடு, இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 9 வரும். இதில் பார்த்தீங்கன்னா சோழ நாடு இருக்கு இல்லையா? அது 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. சோழன் வந்து காவிரி வடகரை, காவிரி தென்கரை, 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா சோழ நாடு தான் ஆலயங்கள் அதிகம். மற்ற எல்லாத்தோட இங்கே தான் அதிகம் ஆலயங்கள். சரிங்களா? இப்போ அது என்ன பட்டியல் சொல்கிறேன். இப்போ தொண்டை நாடு 32 சிவாலயங்கள், நடுநாடு 22 சிவாலயங்கள், சோழ நாடு காவிரி வடகரை 53, 63, சோழ நாடு காவிரி வடகரை 63 சிவாலயங்கள், சோழ நாடு காவிரி தென்கரை 127 சிவாலயங்கள். அங்கதான் நாம இருக்கோம். நாம காவிரி இப்ப இருக்க இடம் என்ன? தென்கரை. நாம இப்ப இருக்கிற தென்கரை இருக்கிறோம். தென்கரையில் இங்கதான் ஆலயங்கள் அதிகம். மொத்தம் 120 சிவாலயங்கள் இருக்கு. 276ல் 127 இதுக்குள்ளேயே இருக்கு. அடுத்து பாண்டிய நாடு 14 சிவாலயங்கள், கொங்கு நாடு 7 சிவாலயங்கள், மலைநாடு 1, துளுவ நாடு 1, வடநாடு 5, ஈழநாடு 2. இதில் ஒன்றா பார்த்துருக்கோம் இல்லையா? இது மொத்தமாக கணக்கு பண்ணிங்கன்னா 276 கணக்கு வரும் உங்களுக்கு. 4 பேர் பிரிக்கப்பட்டிருக்கு. மலைநாடுங்கிறது என்ன? கேரளா பக்கம். அங்கே ஒரே என்ன கோயில்? அஞ்சேக்கலம். துளுவனுங்கிறது என்ன? துளுவ நாடுங்கிறது என்ன? கர்நாடகா. துளுவன்னா கர்நாடகா. அங்கே என்ன கோயில் இருக்கு? கோகர்ணம். காம்பிலிங்கிறது என் குலதெய்வ கோயில். என்னோட குலதெய்வ கோயில் அங்கே இருக்கு. காம்பி எம்பெருமான் திரு நேசநாயனார் கோயில். அவர் அவதாரம் பண்ண ஊர் காம்பிலிங்கிறது. கோகர்ணம் சிவாலயம் பாடுபடுத்தலாம் துருவமில்ல. அடுத்து வடநாடுங்கிறது வடக்க கைலாயம், திருப்பருப்பதம், அதெல்லாம் அது என்ன திருப்பருப்பதம். அதான் ஸ்ரீசெல்வ ஸ்ரீசெல்வம் சொல்லுவாங்க பேர். திருப்பருப்பதம், இந்த நீல பருப்பதம், அநேக தங்காவதம், திரு கேதாரம்,
கைலாயம். இதெல்லாம் வடநாடு. அடுத்து ஈழநாடு. ஈழம்னா இலங்கை. இலங்கையில் 2 கோயில் இருக்கு. திருகோணமலை, திருக்கேதீச்சரம். திருகோணமலை கோயில், கேதாரம் வேற, கேதீச்சரம் வேற. அதை வித்தியாசம் புரிஞ்சுங்க. இப்படி ஆலயங்கள்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இதுதான் பேஸ், ரொம்ப அடிப்படை. இந்த விஷயங்களை தயவுசெய்து சீக்கிரம் மனப்பாடம் பண்ணுங்க. இந்த திருமறை தொகுப்பு, 4 பெரும் அடையாளம் அருள்வை, அதுக்கப்புறம் சித்தாந்த அட்டவணை, திருமறை தொகுப்பு, அதுக்கப்புறம் இந்த பேஸ் இவ்வாறு எதாவது பிரிக்கப்பட்டுங்கிறது. இப்போ இந்த ஆலயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆலயங்கள்லாம் நாடு வாரியாக பிரிக்கப்பட்டது பார்த்தோம். அதாவது நம்ம என்ன பார்த்தோம்னா லொக்கேஷன் பார்த்துருக்கோம், எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ ஆலயங்கள்லாம் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. சில ஆலயங்கள்லாம் என்ன வகைப்படுத்தப்பட்டிருக்கு? பஞ்சபூத ஸ்தலங்கள். அது முதல்ல பார்ப்போம். நீர் திரு ஆனைக்கா, நிலம் திருவாரூர் மற்றும் காஞ்சிபுரம், நெருப்பு திருவண்ணாமலை, காற்று காலத்தி, ஆகாயம் சிதம்பரம். இது பஞ்சபூதம். அடுத்து பஞ்ச சபைகள். நடராஜ பெருமான் நடனமாட சபை 5 இருக்கு. அதுல சிதம்பரம், பொற்சபை, மதுரை, வெள்ளி சபை, திருவாலங்காடு, ரத்தின சபை, திருநெல்வேலி, தாமிர சபை, திருக்குற்றாலம், சித்திர சபை. இந்த பேரை மறக்காது, சரிங்களா? அடுத்து நம்ம பார்ப்போம் சப்த விடங்க ஸ்தலங்கள். அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க? விடங்கம்னா என்ன? சுயம்புவாக தோன்றிய திருமேனி, அதான் விடங்கம்னு பேர். சப்தனா அது 7 சிவாலயங்கள் இருக்கு. அந்த 7 என்ன பார்க்க போறோம்னா, அந்த 7 சிவாலயங்களுக்கும் 3 விஷயம் பார்க்க போறோம். ஒன்று, கோயில் பேர் என்ன, அங்க இருக்கக்கூடிய விடங்கர் பேர் என்ன, 3வது அவர் ஆடிய நடனத்துக்கு பேர். அங்க நடனம் ஆடிட்டார். நடராஜ பெருமான் நின்றாடும் பெருமான், தியாகேச பெருமான் அமர்ந்தாடும் பெருமான், அமர்ந்தபடியே ஆடுவது தியாகேச பெருமான், அதுவும் நடனம் தான், சரிங்களா? அப்போ 3 பார்ப்போம். இப்ப முதல் கோயில் திருவாரூர். முதல்ல கோயில் பேரு, அப்புறம் சுவாமி பேரு, அவள் நடன பேர் சொல்றேன். நீங்க அப்படியே புரிஞ்சுட்டே வாங்க. திருவாரூர், வீதி விடங்கர், அஜபா நடனம், திருநள்ளாறு, நாகவிடங்கர், உன்மத்த நடனம், திரு நாகை காரோணம், சுந்தர விடங்கர், தரங்க நடனம், திரு காராயில், ஆதி விடங்கர், குக்குட நடனம், திரு குவடை, அவனி விடங்கர், பிருங்க நடனம், திரு வாய்மூர், நீல விடங்கர், கமல நடனம், திருமறைக்காடு, புவனி விடங்கர், ஹம்சபாத நடனம். உங்களுக்கு நல்லா தெரியல இல்லையா? நடனம் இருக்கு இல்லையா? திரு குவளை சுவாமி பேர் என்ன? நடனம் திரு நாகை காரணம், நடனம் திரு வாய்மூர், திருநள்ளாறு, நடனம், திருவாரூர். அடுத்தது அடுத்த வகை அட்ட வீரட்ட ஸ்தலங்கள். அட்டம்னா என்ன? வீரட்டம்னா சிவபெருமான் வீரச் செயல்கள் புரிந்த இடம். அதாவது யாரையோ ஒரு ஆன்மாக்களை காக்கும் பொருட்டு ஒரு அசுரையோ அரக்கனையோ சுவாமி உடுப்பிய தலங்கள்னு அர்த்தம், சரிங்களா? அது 8 இருக்கு. முதல் கோயில் சொல்றார். திரு அதிகை வீரட்டம், கோவல் வீரட்டம், கடவூர் வீரட்டம், திரு வழுவூர் வீரட்டம், குறுக்கை வீரட்டம், பரியலூர் வீரட்டம், திரு கண்டியூர் வீரட்டம், திரு விற்குடி வீரட்டம். இது கோயில் பேர். 8 கோயில் சொல்லிட்டேன். இங்க 8லையும் சுவாமி என்னென்ன பண்ணாலும் சொல்றேன். இப்ப திரு அதிகை வீரட்டம், திரிபுர சம்ஹாரம், திரு கோவல் வீரட்டம், அந்தகாசுரனை அழித்தது, கடவூர் வீரட்டம், காலனை உதைத்தது, திரு வழுவூர் வீரட்டம், யானை தோலை உரித்தது, திரு குறுக்கை வீரட்டம், காமனை எரித்தது, திரு பரியலூர் வீரட்டம், தக்கன் வேள்வி தகர்த்தது, திரு கண்டியூர் வீரட்டம், பிரம்மன் சிரம் அறிந்தது, திரு விற்குடி வீரட்டம், ஜலந்தராசுரனை அழித்தது. இப்போதைக்கு அந்த பேர் தெரிஞ்சுங்க. அந்த செயல்லாம் அப்புறமா பார்ப்போம். அது பெரிய புராணம், ஒவ்வொன்றும் ஒரு புராணம்,
சாமி காமனையே எரிச்சாரு, சாமி எதுக்காக யாகங்களை உரிச்சு போத்தினாரு, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு தலை புராணம். அதை நம்ம விரிவாக பார்க்க வேண்டிய விஷயம். இப்போதைக்கு அடிப்படையாக அட்டை வெட்டுனா என்ன, அது என்னென்ன கோயில், சாமி என்ன பண்ணார், அதை மட்டும் தெரிஞ்சுங்க போகிறோம். சரிங்களா? அடுத்து நம்ம 2 விஷயம் பார்த்து கோயிலை பற்றி பார்க்க போகிறோம், விதிமுறை பார்க்க போகிறோம். கோயில் இல்லாமல் சிவாலயங்களில் அடிப்படையாக இருக்கக்கூடிய பஞ்சமூர்த்திகள் யார் யார்? விநாயகர், சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், அம்பாள், தட்சிணாமூர்த்தி. விநாயகர், முருகர் அல்லது சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், அம்பாள், சண்டிகேஸ்வரர். சிவாலயங்களிலே தென் திசை நோக்கிய கடவுள் யார் யார்? தட்சிணாமூர்த்தி மற்றும் நடராஜ பெருமான். சுவாமி எந்த திசையை பார்த்துருந்தாலும் சரி, எல்லா சிவாலயங்களையும் 2 பேரும் தெற்க மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. சாமி எப்படி இருந்தாலும் சரி, இவங்க திசை மட்டும் மாறவே சண்டிகேஸ்வரர் மாறுவார், அம்பாள் மாறுவாங்க. பல கோயில் அம்பாள் தெற்க பார்த்துருப்பா, நம்மள மாதிரி சில கோயில் கிழக்க பார்த்துருப்பா, என்ன வேணால் மாறலாம். சில பேர் நந்தியே மேற்க பார்த்துக்கலாம். சில கோயிலில் நந்தி எப்போ யாரை பார்த்துருப்பாரு? ஒரே ஒரு கோயிலை மட்டும் சாமி சாமிக்கு முதுகு காமிச்சிருப்பார். சாமி நந்தி தெரியுமா? எந்த கோயில் தெரியுமா? அங்கே அப்படிதான் இருக்காரா? இன்னொரு கோயில் என்ன, நந்தி பெருமான் சாமியை மாதிரியே கிழக்க பார்த்துருப்பார், சாமியை பார்க்க மாட்டார், சாமிக்கு முதுகு காமிச்சிருப்பார். எந்த கோயில் தெரியுமா? சொல்லுங்க. உங்க ஊர் தான், பெண்ணாகணும். திருமலை வேலை சொல்றாங்க. அப்படிதான் அந்த பக்கத்தில் ஒரு கோயில் நந்தி. அந்த 2 ஒரு சில கோயில் தான் நீங்கள் பார்க்கலாம். நந்தி திரும்பி இருப்பார், அது ரொம்ப ரேர். வட திருமலை வரணும், இந்த கோயில் 1 2 தான். நந்தி விலகி தர தெரியும் இல்லையா? நந்தி விலகிய ஸ்தலங்கள் மொத்தம் 3 தெரியுமா? திருப்பூந்துருத்தி 1, திருப்புந்தூர் 1, திருவாவடுதுறை, பட்டீஸ்வரம். பட்டீஸ்வரம் அவருடைய பிள்ளையாருக்காக சாமி விலகினார். பட்டீஸ்வரத்தில் திருப்பூந்துருத்தியும் ஞானசம்பந்தருக்காக, திருப்புந்தூரில் திருநாளை போவாங்க. அப்படி திசைகள் மாறலாம். ஆனால் நடராஜ பெருமானும் தட்சிணாமூர்த்தி மட்டும் தெற்க மட்டும்தான் பார்ப்பாங்க. எந்த திசையும் பார்க்க முடியாது, அவங்கள பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? நம்முடைய சிவ வழிபாட்டு பலனை நமக்கு கொடுக்கக்கூடியவர் யார்? சண்டிகேஸ்வரர். வழிபாட்டெலாம் முடிச்சு நாம் கடைசியாக பார்த்தா வெளியே போகணும். இப்போது ஆலய வழிபாட்டு முறையை சொல்கிறேன். எங்கள் சொன்னது தான் திரும்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆலயத்துக்குள்ளே போனால் கை தலைக்கு மேலே தான் இருக்கணும். இது முதல் விதிமுறை. சிவாலய வழிபாடு என்பது கை கரமாகப்பட்டது சிரசின் மேலே குவிந்திருக்க வேண்டும். வணக்கம் செலுத்தக்கூடிய முறை 3. சிரசுக்கு மேலே 1, நெற்றியின் மீது வைப்பது 2, மார்பகத்தோடு அணைத்து வைப்பது 3. இந்த 3க்கும் 3 பேர் தனித்தனியாக இருக்காங்க. இந்த வணக்கம் யாருக்குன்னா, நம்மை விட பெரியவர்களுக்கு, வயசில் பெரியவங்க, ஒரு பெரிய மனுஷன், அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன், ஒரு நல்லவர், அவரை பார்த்தா வணக்கம் ஏன் சொல்லலாம். நெத்தியில் வச்சு வணங்குறது, இந்த 2 கட்டவர்கள் இருக்கு இல்லையா, 2 கட்டவர்களையும் பின்னிக்கணும். அப்படி இவங்களுக்குலாம் இப்படி தான் வைக்கணும் சாதாரணமாக. இந்த 2 கட்டவர்கள் பின்னி இந்த பூர்வ மத்திய இருக்கு பாருங்க, லலாடம், இந்த பேர் பிந்துஸ்தானம்னு பேர். சொல்லுங்க. இங்கே அமிர்த விந்துக்கள் வழி ஒரு இடம் இதுதான். இந்த இடத்துல கட்டவரில் பின்னி வச்சுக்கணும்னா யாருக்கு? குருநாதருக்கு. உங்களுடைய தீக்ஷா குரு, வித்யா குரு, ஆன்மார்த்த குரு, இவரை வணங்கும் பொழுது கட்டவிரலை பின்னி உருவ தான் வணங்கணும். இந்த வணக்கமாகப்பட்டது பரமேஸ்வருக்கு மட்டும்தான், சிவபெருமான் மட்டும்தான். ஏன் கேட்டிங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன், 2 பேர் இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல ஒன்று பரார்த்த மூர்த்தி, மற்றொன்று ஆன்மார்த்த மூர்த்தி. 2 பேர் இருக்காங்க. எல்லாரும் கை வைங்க. ஒரு ஜான் சொல்கிறோமா இல்லையா? இந்த அளவு, இந்த அங்குலம் பார்த்துங்க, 12 அங்குலம் கிட்டத்தட்ட. 6 அங்குலமா? 6, 9, 12 வந்துடும் கிட்டத்தட்ட. இது ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 3, மொத்தம் 12 அங்குலம். சரிங்களா? 12க்கு என்ன இல்லை சொல்லுங்க திதி? 12ஆம் நாளுக்கு என்ன சொல்கிறோமா இல்லையா? துவாதசி அப்படின்னா 12 அர்த்தம் இல்லையா? இந்த இடத்துக்கு பேர் இப்போ தலைமையில் வைக்கிறாரு. இப்போ கட்டவர் வச்சிங்கன்னா, இந்த சுண்டல் எங்கே முடியுதோ இந்த இடத்திற்கு பேர் துவாத சாந்தம். சொல்லுங்க. எடுத்துங்க. இந்த இடத்துக்கு பேர் துவாத சாந்தம். அங்கே யார் இருக்கா? பிரத்யட்சமாக பரமேஸ்வரர் இருக்கார், சிவருமான். எல்லா ஆன்மாக்களுக்குமே சுவாமி அங்கே இருக்கிறார். நம்மளால் பார்க்க முடியாது. நிச்சயமாக, சத்தியமாக, உறுதியாக அங்கே சாமி இருக்கார். அது டீஃபால்ட் இருந்தே ஆகணும். உயிரோடு சுவாமி கலந்துருப்பார், உயிருக்கு வெளியே இருப்பார். சாமி உடம்புல கலந்துருப்பார். சாமி நல்லா புரிஞ்சுங்க. மாணிக்க சொல்கிறார், திருவாசகம் உண்டு. உடம்போடு கலந்துருப்பார் சாமி, கலந்துருப்பார். உயிரோடு கலந்துருப்பார் சுவாமி. உயிருக்கும் உடம்புக்கும் வெளியும் சாமி இருப்பார். சர்வ வியாபி அவர். அவர் இங்கே தான் நம்மளால் சொல்ல முடியாது, நம்மளால். சரிங்களா? ஆக இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்மார்த்த மூர்த்தியான அந்த பரமேஸ்வரனையும், ஆலயத்துக்கு போனால் வெளியிலே சிவலிங்க மூர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கும் சேர்த்து ஒரே வணக்கமாக செலுத்த வேண்டிய வணக்கம் இது.
சிவபெருமானை மார்புக்கு தான் அப்படி வச்சு வணங்கினா குற்றம், நரகத்துக்கு போவோம். இது மிகப்பெரிய பாவம். சுவாமியை இப்படி வணங்குற வழக்கமே கிடையாது. இப்படி கும்பிடவே கூடாது. ஆண் பெண் சின்னவங்க பெரியவங்க பேதம் கிடையாது. கை தலைக்கு அஞ்சலி கூப்பி தான் பெரிய படத்தில் எல்லா இடத்துலையும் பாருங்கள், பெரிய படத்தில் வரும் அஞ்சலி கூப்பி. கைகள் அஞ்சலி கூப்பினா தலைக்கு மேலே தான். இந்த பிரத்யட்சமாக கை இப்படி வைக்கக்கூடாது. இப்படி வச்சாலும் முடிஞ்சு போச்சு கதை. இப்படி தான் இருக்கணும். கை வலிக்க தான் செய்யும், வேறு வழி இல்லை. அப்படி தான் இருந்திருக்காங்க பரமாச்சார பெருமக்கள்லாம். நான் என்ன சொல்கிற ஐடியான்னா, வலிக்கிற போது கை எல்லாம் அறுக்க வேண்டியது. ஆயுளுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கையை நேராக வச்சு, இது 2 பர்பஸ் இருக்குது. நானாக கண்டுபிடிச்சது ஒன்று. இப்படி தூக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுனா, கை வணங்குறது ஒன்று, ரெண்டாவது காதும் மூடிடும். எதையும் கேட்க வேண்டாம் காதில். சொந்த கதை சோக கதை கோயிலில் பேசிட்டே போவாங்க, அதெல்லாம் காது விடாமல் அடைச்சிட்டு சாமி மட்டும் உண்டு போகிற மாதிரி. சரிங்களா? அது ஒரு பர்பஸ். ஆக அப்படி தூக்கிட்டிங்கன்னா ஆலயத்துக்குள்ளே என்ட்ரானதுலேருந்து ராஜகோபுரம் நமஸ்காரம் பண்ணணும். கீழே ஃபஸ்ட்டு அங்கே ஒரு நமஸ்காரம் பண்ணணும். அது சூக்ஷ்மலிங்கம்னு பேர். ராஜகோபுரம் என்ன? ஸ்தூலலிங்கம்னு சொல்லுவாங்க. சாரி, ஸ்தூலலிங்கம். அது வெளிப்படை தெரியும். அது ஒரு சிவலிங்கம் தான். ராஜகோபுரம் சிவலிங்கம் தான். முதல்ல அங்கேயே வணங்கிடணும். ஞானசம்பந்த பெருமான் அவருடைய பிள்ளையார் சிவியில் வருவார், பல்லாக்கில் வருவார். ஒரு கோயிலுக்கு போகிறான்னு வச்சுங்க, அந்த கோயிலுடைய கோபுரம் விமானம் எங்கே தெரியுதோ அங்கே இறங்கிடுவார். அங்கே இறங்கி அங்கே நடந்து போகிறது தான் வழக்கம். கோயில் வரைக்கும் வாகனத்தில் வர்ற வழக்கம் கிடையாது. அடியார் பெருமக்களுக்கு தெரிஞ்சுக்க ஒரு அடிப்படை விதி பின்பற்ற முடியுதோ இல்லையோ தெரிஞ்சுக்குவோம். சிவாலய வாசல் வரைக்கும் வாகனத்தில் வரக்கூடிய வழக்கம் கிடையவே கிடையாது, வரக்கூடாது. அது விதியும் கிடையாது, தப்பு, மகாபாவம். ஆலயத்துக்கு நடந்து தான் போகணும் பொதுவாக. சரி, ரொம்ப தூரம் இப்போ சாத்தியம் இல்லை. அப்பர் பெருமான் கைலாயத்துக்கு எப்படி போனார்? எந்த ஃப்ளைட்டில் போனார்? இரவு பகலாக அடர்ந்த வனப்பகுதியிலே இரவு பொழுதும் பாராமல் பகல் பொழுதும் பாராமல் சிற்றுண்டி, உணவு, குடிக்க தண்ணி எதுவும் கிடையாது. காலங்காலமாக போயிட்டு இருக்கா கைலாயத்துக்கு, அடர்ந்த வனப்பகுதியில். அடுத்த ஸ்டெப் எடுத்தா என்னன்னு தெரியாது. நான் சொல்ல புரியுதா? மை குழம்பு போல இருட்டு, போகிற பாதை புதுசு. பெரிய வரும். தேவரும் செல்வதற்கு 5 கூடிய பாதகம். அது தேவரே போதுக்கு பயப்படணும். அந்த இடத்துல இந்திரன், வாயு, அக்னி, குபேரன், பிரம்மா, மகாவிஷ்ணுவே அந்த பாதையை பார்த்து அஞ்சுவாங்க. நான் போக முடியாது, அவ்வளோ போக முடியாதான். ஏன்னா அடுத்த வைக்கிற அடி பள்ளத்தாக்கா தரையான்னு தெரியாது. அடுத்த நேரம் நிற்கிறது மரமா, சிங்கமா, புலியா கிடையாது தெரியாது. அடர்ந்த வனப்பகுதி. மனசுக்குள்ள ஒரே வைராக்கியம், கைலாயம் போய் சந்தோஷம் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது பாருங்க. அப்படி போகக்கூடிய யாத்திரையினால அந்த புராணம் வரும். அப்பர் பெருமான் போகக்கூடிய யாத்திரையினால அந்த வனப்பகுதி வேற மாதிரி மாறி போகுது. அப்படியே அப்பர் பெருமானை கண்ட சிங்கம், புலி, கரடி எல்லாம் பசுவாக மாறிடுச்செல்லாம். அப்படியே வணங்கி அமைதியாக உட்காருது. சிங்கம், புலி, கரடி எல்லாம். சிங்கம், புலி, கரடி எல்லாம் மனுஷனை பார்த்தா என்ன பண்ணும்? நேராக வேட்டை தான், ஸ்ட்ரெயிட்டாக வேட்டை, எல்லாம் பசியாக தான் இருக்கும். அப்பர் பெருமான் இந்த கருணை மிகுந்த முகம் இருக்கு இல்லையா? அப்பர் சாமிக்கு இன்னொரு பேருன்னா கருணை வடிவம் வரும். அந்த முகத்தை பார்த்தா கருணை வரணும். காஞ்சிபுரம் போகும்போது அங்கே இருக்க அடியார் பெருமக்கள்லாம் கேட்குறாங்க அப்பர் சாமியை பார்த்து. அவரை பார்த்து கேட்கல, அவங்க பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்க ஊருக்கு வரார், அப்பர் சாமி வரார். அவர் திருமுகத்தை பார்த்து அவங்களாம் பேசிக்கிறாங்க. இந்த சமணர்கள்லாம் எப்படி தான் மனசு வந்துச்சோ இவரை போய் துன்புறுத்துறதுக்கு? என்ன காரணம்னா அவர் முகத்தில் இப்படி ஒரு கருணை இருக்கு. அந்த வயது முதிர்ந்த முகம், அதில் கருணை வழியுது. இந்த கருணை முகத்தை பார்த்து கூடவா அவனுக்கு ஒரு ஒரு தண்டனை தோணாம விட்டுச்சு. அவனுக்கு எப்படி தண்டிச்சான் அப்பர் பெருமான், எப்படி துன்புறுத்தினான்னு வியந்து பேசினாங்க. அப்படி கருணை வடிவான அப்பர் பெருமான். அவரை பார்த்த உடனே சிங்கம், புலி, கரடி எல்லாம் பசுத்தன்மை பெற்று, பசுவாக மாறல, பசுத்தன்மை பெற்று எல்லாம் ஒன்றா உட்காருது. சிங்கம் பக்கத்தில் மான் உட்காந்துருக்கு, சிங்கமும் மானும் ஒன்றா உட்காருது. எல்லாம் அப்படியே அப்படி பணிஞ்சு உட்காருது, வணங்கி உட்காந்துருக்கு. அடுத்து கருணா விஷப்பூச்சிகள், விஷ தத்துக்கள், தேடு, பாம்பு, பூரா இதெல்லாம். கருணாக பாம்பு என்ன பண்ணுது? படம் எடுக்குது. படம் எடுத்து மாணிக்கத்தை கக்குது. மாணிக்கத்தை கக்கி அப்பர் சாமி போகிறதுக்கு வெளிச்சம் காட்டுது. அந்த மாணிக்கக்கல் அப்படியே பிரகாசமாக இருக்கும். அப்படி அந்த யாத்திரை செய்த அப்பர் பெருமான். அது பரமாச்சார காலம். நம்மளால் முடியாது, நமக்கு தேகம் ஒத்துழைக்காது, சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் யாத்திரை பண்ண முடியாது. ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஒரு கட்டத்துக்கு மேலே உச்சக்கட்டத்தை தாண்டி போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ யாத்திரை பண்ணும்போது நமக்கு என்னென்ன தேவைப்படுது? ஒரு காலத்தில் யாத்திரைக்கு வாகனம் மட்டும்தான் தேவைப்பட்டது. இப்போ ஒரு யாத்திரைனா டிவி தேவைப்படுது, செல்ஃபோன் தேவைப்படுது, பாட்டு கேட்கணும், சினிமா பார்க்கணும், ஸ்நாக்ஸ் இருக்கணும், வெந்நீர் இருக்கணும், பச்சை தண்ணி இருக்கணும், கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கணும், பழங்கள் இருக்கணும், பிஸ்கெட் இருக்கணும், எங்கேயாவது அங்கங்கே ஸ்டாப் பண்ணணும். ஒருத்தர் இறங்கி ஆலயத்துக்குன்னு புறப்பட்டாச்சுன்னா வண்டியிலையோ வேனில் எது வேணால் ஏறுங்க. ஏறின நொடியிலிருந்து இறங்குற நொடி வரைக்கும் சிவசிந்தனையோடு போகணும். அதுக்கு பேர் தான் ஆன்மீக யாத்திரை, தல யாத்திரை. வண்டியில் ஏறினிலேருந்து ஆலயம் போகிற வரைக்கும் சினிமா பாட்டு, டான்ஸ் ஆடுறது, வேனுக்குள்ளே ஃபேமிலியாக போகிறோம், குதூகலம் கொண்டாடுறோம், இல்லைன்னு சொல்லலை. இப்படி பண்ணிவிட்டு அப்படி நான் வியந்து பார்ப்பேன். அதெல்லாம் நான் போகிறதில்ல, பசங்களோட தெரியாதுன்னு வச்சுங்களேன். இங்கேருந்து ஏறினிலேருந்து அங்கே இறங்க வரைக்கும் ஆடிட்டே போகிறது, சினிமா பாட்டு கேட்டு டான்ஸ் போட்டு போடுறது.
அங்கே இறங்கினோடனே சிவசிவா நம்ம பார்வதி பதையேப்பா அது வரைக்கும் எங்கடா போச்சு அது? அது எப்படி வரும்? அங்கே மட்டும் ஒரு இல்லைல்ல. நான் கேட்குறேன், ஒரு பக்தி என்பது உணர்வு சார்ந்த விஷயம். பக்தி என்பது உணர்வு சார்ந்த விஷயம். நான் சொல்றது புரியுதா? என்ன சொல்ல வர புரியுதா உங்களுக்கு? உணர்வு என்ன? அழுகை, சிரிப்பு, இதெல்லாம் உணர்வுகள். உணர்வு என்பது ஒரு வெளிலிருந்து ஒரு விஷயம் பண்ணாதான் வெளிப்படும். அது இப்போ சும்மா திடீர்னு அழுவீங்களா? ஒரு பாப்பா உடனே அழுக முடியுமா? முடியாது. உடனே சிரிக்க முடியுமா? ஏதோ ஒன்று செய்யணுமா இல்லையா? சிரிக்கிறதுக்கு ஒன்று செஞ்சணும், அழுதுக்கு ஒன்று செய்யணும், அப்போ தான் உணர்வு வெளில வரும். அதே மாதிரி பக்தி என்பது உணர்வு. அப்போது அந்த வண்டி விட்டு இறங்கும் போது திரும்பி எப்படி பக்தி வரும்? அந்த உணர்வு தானே வெளிப்படும். அப்போ அது உணர்வு இல்லை, ஒரு கடமையாக நடிக்கிறோம். எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. எப்படி அது? அதாவது ஏறினதுலேருந்து அந்த கோயிலுக்கு எப்போ போவோம், எப்போ போய் சேருவோம், அங்கே சாமி எப்படி இருப்பார், அந்த கோயில் பிரகாரம் எப்படி இருக்கும், அங்கே யாரெல்லாம் பாடியிருக்கா, அங்கே என்ன தொண்டு செஞ்சுருப்பாங்க, அந்த சிந்தனையோடு போகணும். அதுக்காக கூட இருக்கணும். ஒருத்தர் இருந்து சொல்லி தடுத்தே போகணும். அந்த புராணம் சிந்திச்சுக்கிட்டு அந்த கோயில் பதிவு செஞ்சுட்டு அப்படி போகணும். அதான் அந்த ஒரு இது இனிமேலாவது கொஞ்சம் மாற்ற முயற்சி பண்ணுங்க. யாத்திரை பண்ணிங்க நீங்களாம் அடியா பெருமக்கள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. நான் மற்ற மக்களுக்காக சொல்கிறேன், உங்களுக்காக நான் பேசலை, பொதுமக்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். எல்லாரும் அதை கொஞ்சம் மாற்ற முயற்சி பண்ணுங்கள். ஆலய வழிபாடுக்குன்னு நீங்கள் பிக்னிக் போகிறீங்க, டூர் போகிறீங்க, சுவிட்சர்லாண்டு, அமெரிக்கா, ஊட்டி, கொடைக்கானல் போகிறீங்க, அது வேறு. அதுக்கு எப்படி வேணால் போங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஆன்மீக யாத்திரையாக சிவாலய வழிபாட்டுக்குன்னு போனீங்கன்னா சாமி எதிர்பார்ப்பார். அங்கேருந்து உங்களை சாமி உங்களுக்காக காத்திருக்காரு இல்லையா? கோயிலில் நம்ம கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க தூரಕ್ಕೆ வரும்போது வாசல்னு வர வைக்கணும். எம்பெருமான் திரு இளையான்குடி மாறன் நாயனார் 3 விஷயம் காட்டணுமா? 3 விஷயம் காட்டணும். ஒன்று, முகத்தில் இன்பம் இருக்கணும், முகத்தில் சிரிக்கணும். அங்கே தூரಕ್ಕೆ வரும்போது வாசல் நிற்கணும். அந்த பார்த்த உடனே அந்த வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு வரணுங்கிற ஆசை வந்துடும். கொஞ்சம் கிட்ட வந்துடாரு. இப்போ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை அவர் காதில் விடக்கூடிய இடத்துல வந்து நெருங்கிட்டார். இப்போ வந்த உடனே அந்த பேசக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க, இதத்தோடு போய் சேரணும், இதமாக போய் சேரணும். ஐயா வாங்க, ரொம்ப சந்தோஷம், நான் எந்த ஜென்மத்தை பண்ண புண்ணியமோ உங்கள் பார்த்து எங்கள் வீட்டில் படுறது, வாங்க உங்களுக்காக காத்திருக்கேன். அப்படி சொன்னால் அப்படி இருக்கும். அந்த வரவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி ஆகும். இது ரெண்டாவது. நான் சொல்கிறது நம்ம தமிழர் பண்பாடு. நான் சொல்கிறது சைவ சமயம் அல்ல, நம்முடைய ஆன்மீகம் அல்ல, தமிழர் அடிப்படை பண்பாடு. அடியார் பெருமக்கள் மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லாரும் பின்பற்ற வேண்டிய அடிப்படை விதிமுறை இது. விருந்தாளின் யார் அதாவது அதிதி தேவோ பவா. சொல்லுங்க, வீட்டுக்கு வர்ற விருந்தாளி தான் நம்மளோட தெய்வமா. அவன் யாராவனா இருக்கலாம், சரிங்களா? விளையாடி வர புராணத்தில் அப்படி தான். வரும்போது சிரிப்பாங்க, முதல்ல கிட்ட வந்தப்புறம் ஈர வார்த்தையை பேசி ஈரம்னா அதான் சொல்லுவாங்க. நம்ம வாயில் நாக்கு இருக்கு இல்லையா, அதான் நாக்கு எப்பயுமே எச்சில்லையே இருக்கும். ஏன்னா குளிர்ந்துருக்குமா, அப்போ தான் நம்ம வாயில் வர்ற வார்த்தை மணந்து பேசுவோம். நம்ம ஒருத்தர் மனசு புண்படிப்படியாக பேசுகிற வழக்கமே கிடையாது. அடுத்து கிட்ட வந்ததா வீட்டுக்கு வந்தாச்சு, உள்ளே வந்தோடனே அவருக்கு உடம்பால் செய்கை நமஸ்காரம் பண்ணுறோம். இது 3 செய்யணும் சார். அங்கேருந்து வரும்போது திருச்சொன்ன முகத்தில் என்ன பண்ணுறது, சில பேர்லாம் கஷ்டங்களை என்ன பண்ணுறது, வேறு கஷ்டங்களை வேறு வழி இல்லை. வந்துட்டாண்டி காலையே சொன்ன சொல்லி கேட்டீங்களா? நீங்கள் அரிசி வாங்க, அரிசி கேட்டியா? இப்போ அரிசியில் வீட்டில் பாரு சண்டை சத்தமாக. அப்போ தான் புருஷன் உடம்பு சரியில்லை, ஜுரம்னு சொன்னேன், கேட்குறீங்களா? என்ன போட சமைக்க சொல்கிறீங்க? என்ன பண்ணுவேன்? ஐயா வாங்க வா படம். எப்படி இருக்கும்? அரிசி இல்லை சொல்லியாச்சு, உடம்பு சரி சமைக்க வச்சு வாங்க சாப்பிடணும்னா எப்படி வரும்? அந்த ஆளுக்குள்ளே எப்படி சாப்பிட முடியும்? தட்டை போடும்போது 4 பருக்க வச்சுட்டு மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க. போட 4 பருக்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க. கேட்டு சாப்பிடுங்க. என்ன அர்த்தம்? மற்றவங்களுக்கு இருக்கான்னு கேட்டு அப்புறம் சாப்பிட்றா? கேட்டு சாப்பிடுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. மற்ற இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. வைக்கும் போதே சொல்ல வேண்டியதான் உள்ளுக்குள்ள, சரிங்களா? இதெல்லாம் அடிப்படை கலாச்சாரம். விருந்தோம்பல்ங்கிறது வள்ளுவர் பிரதியை சொன்ன விஷயம், சரிங்களா? இப்படி வரவேற்கணும். இதெல்லாம் எதுக்காக சொன்னேன்னா, யாத்திரை பண்ணுற போது இது ஒரு விதிமுறை இல்லையா? வீட்டுக்கு ஒரு விருந்தாளி, அப்போ சுவாமி உங்களுக்காக காத்திருக்கார். கோயிலுக்கு வர்ற விருந்தாளி நீங்கள், சாமியோட குழந்தைகள் நீங்கள். நம்ம குழந்தை நம்மளை பார்க்க வரணும், சாமியோட ஆசையாக இருப்பார். அப்போது சாமிக்கு தெரியுமா இல்லையா நீங்கள் எப்படி வரீங்கன்றது? பார்த்தோன்னே சாமி இருப்பார். என்னடா சினிமா டான்ஸ்டே வந்தான், இங்கே வந்தோடனே சிவசிவாங்கிறானே ஒன்றும் புரியல, கண்ணு தண்ணி வருது, அவனுக்கு எப்படி தண்ணி வருது அவன் யோசிப்பாரா இல்லையா? இதை விதிமுறை கூடிய மட்டும் பின்பற்ற முயற்சி பண்ணுங்க. சிந்தனை சார் கூடிய மட்டும் சிவசிந்தனையாக வச்சுக்கோங்க. ஆலயத்தில் மட்டும் இல்லை, இந்த கலிகாலத்தில், இந்த ட்ரெண்டில், நீங்கள் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில், இந்த வேகமான வாழ்க்கை ஓட்டத்தில் நீங்கள் முக்தி பெறணும்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறது, நான் இனிமேல் பிறக்கக்கூடாது, சிவருமான்ட்ட போகணுன்னு ஆசைப்படுற ஆன்மாக்கள் யாராவது இங்கே இருந்து, நான் இல்லை வேறு யாராவது இங்கே இருந்தீங்கன்னா அவங்க பின்பற்ற வேண்டிய ஒன்று இது. நான் பொதுமக்களுக்காக சொல்ல இது. நம்ம இல்லை எனக்கு வாழ்க்கை போல் நான் சம்பாதிக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல மனைவி இருக்கா, நல்ல பசங்க இருக்கா, நல்லா படிக்கிறான், அவன் வேலைக்கு போகிறான், நான் நல்லா சம்பாதிச்சிட்ருக்கேன், ரிட்டையர் ஆக போகிறேன்,
நான் வேலை சாப்பாடு இருக்குது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கேன், நல்லபடி சாமி கும்பிட்றேன், போய் சேர்றேன், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பாடு வாழலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் இனிமே பிறக்கக்கூடாது, முக்தி பெறணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கு இல்லையா? 10,000 சம்பளம் வேணும்னா என்ன படிக்கணும்? 12 படித்தா போகிறோம். அதிகபட்சம் 10,000 சம்பளத்துக்கு 12 படிச்சிருந்தா போகிறோம். ஒரு 50,000 சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு 20,000 30,000னா அட்லீஸ்ட் காலேஜ் ஒரு டிகிரியாக முடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் 2 டிகிரி முடிக்கணும். மாதம் 5 லட்சம் வேணும்னா MBBS, BE, BA, BL வக்கீலாக போகணும், ரைட்டா? அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற வருமானம் ஒன்று, போடுற உழைப்பு ஒன்றுன்னு தான் சரியாக இருக்கும். அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற பொருளுக்கு இப்போ தகுந்தபடி தான் உங்கள் உழைப்பு இருக்கணும், கரெக்டாக உங்கள் படிப்பு இருக்கணும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற பொருள் சாமிகிட்டேருந்து, சாமி எனக்கு வீடு வேணும், பங்களா வேணும், கார் வேணும், கொண்டாடி வேணும், பிள்ளை வேணுனாக்கா ஒன்றும் செய்ய வேணும், சிவசிவான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். முக்தி வேணும், மீண்டும் பிறக்கக்கூடாதுன்னா தான் எப்படி வருது? ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய பொருள் பெரிய பொருள், அப்போ அதுக்கு தகுந்த உழைப்பு போட்டே ஆகணும். நானும் பரமாச்சாரி மாதிரியே கோயிலுக்கு போகிறேன், அர்ச்சனை பண்ணுறேன், கும்பாபிஷேகம் பண்ணுறேன், ஆனால் முக்தி வேணும் அப்படி கிடைக்கும். பரமாச்சாரி என்ன பண்ணாங்க? 63 என்ன பண்ணாங்க? ஆக வழிபாட்டு முறையே தெரிஞ்சுக்கணும். அப்படியே ஆலயத்துக்கு போகும்போது அப்படி தான் போகணும். இதுக்காக சொல்ல எங்கே நான் வந்தேன், இப்போ ஆலய வாசல் வரைக்கும் வாகனம் வர வழக்கம் கிடையாது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் விதிமுறை. இப்போ கஷ்டம், பாலப்பட கஷ்டம் தான், சிரமம் தான். ஏன்னா உள்ளே வந்து பேஷண்ட் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, சின்ன கொஞ்சம் நடக்க முடியாது இருப்பாங்க, வேறு வழி இல்லை. அவளுடைய பிள்ளையாருக்கு இப்படி நடந்து போகிறார் இல்லையா? கோபுரத்தை எங்கே பார்க்குறாரோ அங்கே நடப்பார், நடந்துட்டார், சரிங்களா? சூரிய பகவான் கட்டளை போட்டாச்சு. இப்போ பட்டீஸ்வரத்தில் சாமி என்ன வெயில் சுடணும்னு சொல்லி கட்டளை போட்டது சிவபெருமான். செய்யக்கூடியது யாருக்கு? ஞான சம்பந்தம் இருக்குது. இப்போ சூரியபகவான் மாட்டினார். இப்போ இந்த பக்கம் போக முடியாமல் கால் கொதிக்கணும். இப்போ சூரிய ஞான சம்பந்தம் இருக்குது. இப்போ கால் கொதிக்குது. சூரியபகவான் வேகமாக ஓடி மறைஞ்சார். அன்றைக்கி மட்டும் ஒரு செகண்ட் அவர் சூடை உண்டாக்கிக்கிட்டு போய் மேற்க ஊந்துட்டான் கடலில். சூரிய பகவான் ஞான சம்பந்தம் இருக்குது, கால் சுட்டு ஞான சம்பந்தம் இருக்குது. அதுக்காக சாமி என்ன பண்ணார்? அவருக்கு முத்து சிவிகை, முத்துக்குடை, முத்து சின்னம் கொடுத்தா சாமி கொடுத்தார். முத்துலேயே செய்யப்பட்ட பந்தல் வந்து கொடுத்தது, பூதகணங்கள்லாம் குளிர்ச்சியான பந்தல். ஆக நினைச்ச வரேன், நாம் சிரமப்பட்டு பக்தி பண்ணால் சாமி நம்மளை தாங்கி கொண்டு போய் கோயில் வைப்பார். சாமி நம்ம சாமி நடக்கவே விடமாட்டார் நம்மளை. நம்ம வைராக்கியம் முதல்ல வைக்கணும். எதற்குமே நாம் வைராக்கியம் வச்சா தான் சாமி இறங்கி வருவார். நாம் வைராக்கியம் வைக்காமல் அங்கே நடக்கவே நடக்காது. நம்ம வெறும் வாயில் பேசினா நடக்கவே நடக்காது, சரிங்களா? ஆக இந்த எதுக்காக சொல்ல வந்தேன், ஆலய வழிபாட்டு முறை. ஆலய வாசலில் கோபுரத்தை வணங்கிட்டு கை தலைக்கு மேலே வச்சு தான் வணங்கணும். கை வலிக்கிற போது கொஞ்சம் இறக்கி காலையில் வச்சு இறக்கிங்க, இன்னும் வலிக்கிற போது கொஞ்சம் இறக்கிங்க, திரும்ப ஒன்று தூக்கிடுங்க, வேறு வழி இல்லை. இது நான் வந்து விதி விலக்கு. என்றைக்குமே விதி விலக்கை அடியேன் பின்பற்ற மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். விதியை மட்டும்தான் சொல்லுவேன், விதியை மட்டும்தான் பின்பற்றி ஆகணும். சிரமம் தான், பக்தி மற்றும் சிரமம். சைவ சமயம் ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா இது மேலாம் சமயம், சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ரிசல்ட்டு மீண்டும் பெறப்பட்ட நிலை. இதான் எல்லாருக்கும் தேவை. ஆக அதுக்கான சிரமம். சித்திரை மாதம் சுடுற வெயில் தான் தேரை பிடிச்சிருக்கணும். நீங்கள் மார்கழி மாதம் குளிர்ந்த பனி காலத்தில் தான் அதிகாலை பொழுது குளிக்கணும், பச்சை குளிக்கணும். பச்சை தண்ணி கொடுத்தனியா? பச்சை தண்ணி தான் குளிக்கணும், வெளியில் குளிக்கக்கூடாது. உடம்புக்கு ஆகாது, அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஆகாது. சிரமப்படுறேன் சார், நம்ம மக்கள் அதையும் மாற்றிடுறானே சார். மார்கழி மாதம் காலம்பரை எதுக்கு ஏன் சொல்கிறோம்? பச்சை தண்ணி குளிச்சா இதுக்காக சொல்கிறோம். என்ன கண்டிஷன் எதுக்காக சொல்கிறோம்? ஏன் சமையல் போட்டு வருத்துறீங்க? எப்படி போட்டீங்களே, பட்னியாக இருந்து பூஜை பண்ணுங்கிறீங்க, விரதம் இருங்கிறீங்க, பச்சனை குளின்னு சொல்கிறீங்க, ஏன் போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க? ஒழுங்காக வசதி சொல்லி தர மாட்டீங்களா? அப்படின்னா உடல் பக்குவம் பெற்றால் தான் ஆன்மா பக்குவம் பெறும். என்னால் குளிர்ந்த காலத்திலும் குளிர்ந்த நேரத்திலும் குளிர்ந்த தேசத்திலும் பச்சனை குளிக்க முடியும். என் உடம்பு இந்த குளிரை தாங்கும்னு உடம்பு பக்குவப்படுத்துறது. உடம்பு பக்குவம் இங்கே இருக்கும். திடீர்னு கைலாசம் கூப்பிட்றாங்க, காசி கூப்பிட்றாங்க, கேதாரம் கூப்பிட்றாங்க, எப்படி போவீங்க? உடம்பு தாங்குமா? அந்த பக்குவம் என்ன? இப்போ இந்த தேகத்தையே பக்குவப்படுத்த முடியலன்னா எப்படி ஆன்மாவை பக்குவப்படுத்த போகிறோம்? வெளில இருக்கிற உடம்பு விஷயங்க, இந்த 5 வயசு வெளில இருக்கிற உடம்புல வேர்த்து கொட்டும், குளிரும், அடிபட்டா வலிக்கும், இதெல்லாம் இருக்குது. நம்ம இதை கட்டுப்படுத்தி பக்கத்து கொண்டு வரணும். இதை கட்டுப்படுத்தினா தான் உள்ளுக்குள்ள 5 பேர் இருக்கான். இங்கே இருக்கான் உள்ளுக்குள்ள 5 பேர். யார் 5 அவனெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது, கிட்டக்கே போக முடியாது. அப்படி கால் மேலே கால் போட்டு சேரில் உட்காந்து நமக்கு ஆர்டர் போட்டுருக்கான் தெரியுமா? உள்ளுக்குள்ள அந்த 5 பேரும் 5 செற்றாந்தன் வீரமே வீரம். கிழவி சொன்னான், யாரா வீரன்னா 5 செற்றாந்தன் வீரமே வீரம். 5 புலனை எவன் ஜெயிச்சானோ அவன் தாண்டா வீரன். இன்னொரு ஆம்பளை அடிச்ச வீரம் கிடையாது, ஆம்பளை கொல்றவன் வீரம் கிடையாது, அது பேர் வீரமே கிடையாது. ஆக தேகத்தை பக்குவப்படுத்தணும், நம்ம கட்டுப்படுத்தி சாப்பிடும். பசிக்கும், கொடூர பசி, வீட்டில் வடபாயசை விருந்த கமகமான மணக்கும், சாப்பிடாம இருக்கணும். அதிகாலை 5 மணி 4 மணி மார்கழி மாதம் அடிச்சு 10 டிகிரி -2 போயிட்டு இருக்கு.
-2 டிகிரி போயிட்டு இருக்கு, பனிர் ஓப்பனில் வந்து குளிக்கணும். காற்று வேகமாக வீசும், அந்த வேகமாக வீசுகிற காற்றுல ஓப்பனில் குளிக்கணும். உட்காந்து பச்சை தண்ணியை தள்ள ஊற்றி குளிக்கணும். சரிங்களா? சித்திரை மாதம் அடித்து நவுத்தி ட்ரெஸ்ஸே நனைஞ்சு போச்சு வேர்வையில். அனலுக்கு அப்படியே அனலுக்கு வீசுது. நடு ரோட்டில் தார் ரோட்டில் தலையில் நின்று தேர் வடத்தை பிடிச்சி இழுக்கணும், சாமியை கூட்டிகிட்டு போகணும். இப்படிலாம் இருந்தால் உடம்பு பக்குவப்படும் சார். உடம்பு ஆன்மா பக்குவம், அப்படி தான் ஆன்மா பக்குவப்படும். சரிங்களா? அதுக்காக ஒரு விஷயம் தான். ஸோ ஆலய வழிபாடு செய்கிற போது ராஜகோபுரத்தை வணங்கிட்டு பிரகார சுற்றி வந்து உள் பிரகாரம் வந்து ஏனைய தேவர்கள் இல்லையா, நவகிரகங்கள், துர்கை, சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, சோமாஸ்கந்தர், 4 பெருமக்கள், பைரவர் எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு கடைசியாக தான் உள்ளே போகணும். பரமேஸ்வரன் பெரியவர், அவரை கடைசியாக பார்க்கணும். சரிங்களா? தரிசனம் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் சொல்லி வழிபாடு தேவாரம் பாடுறதோ வழிபாடு முடிச்சுட்டு திரும்ப பலமாக வந்து ஒரு 3 பலம் வந்துட்டு கடைசியாக சண்டிகேஸ்வரரை பார்த்து அவர்கிட்ட, சுவாமி நான் வேண்டிய நான் செய்த இந்த பூஜா பலனை எனக்கு அளிக்குமாறு இறங்கி கேட்டுக்கணும். நீங்கள் அவர்கிட்ட அவர் பூஜை கொடுப்பார். நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சீங்களோ, அர்ச்சனை பண்ணிங்களா, அபிஷேகம் பண்ணிங்களா, இல்லை வெறும் தேவாரம் பண்ணிங்களா, உடாவடி செஞ்சீங்களோ, என்ன செஞ்சீங்களோ வழிபாட்டு அந்த பலனை அவர் கொடுப்பார். சரிங்களா? அதை வாங்கிட்டு போகணும். எதுக்காக சொன்னேன்? சிவ வழிபாட்டு பலனை அருள்பவர் யாருன்னு கேட்டோம் நம்ம கேள்வி. அதுக்கு பதில் சண்டிகேஸ்வரர். இப்படி தான் ஆலய வழிபாடுற முறை. அப்புறம் ஆலயத்தில் நமஸ்காரம் எப்படி பண்ணணும்? ஆண்கள் பண்ணணும். ஆண்கள்லாம் அஷ்டாங்க நமஸ்காரம், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம். 5 உறுப்புகள் தரையில் படும்படியாக நமஸ்காரம் வேண்டும். என்னென்ன உறுப்பு? தலை, கை, 2 கை 2 முழந்தாள். அவ்வளோதான் பெண்களுக்கு. தலை, 2 கைகள் 2 முழந்தாள் படும்படியாக வழிபாடு செய்ய வேண்டும் பெண்கள் ஆலயத்திலே. அதன் பிறகு கொடிமரத்துக்கிட்ட வந்து எல்லாம் முடிச்சுட்டு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி கொடிமரத்துக்கிட்ட வந்து ஒரு 5 நிமிஷமாவது உட்கார்ந்து தியானம் பண்ணணும். எதுக்காக கேட்குறோம்னா, உள்ள மனசு, வாக்கு, காயம். சொல்லுங்க. இது 3ஆலும் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். வாக்கு என்பது வாயால் பேசக்கூடியது. தேவாரம் பாடுறீங்க, சிவசிவான் சொல்கிறீங்க, சிவராமன் சொல்கிறீங்க, பஞ்சாக்கர மந்திரம் ஓதுறீங்க, அதெல்லாம் வாயால் வழிபாடு. காயம் என்பது உடம்பு, தேகத்தால் நமஸ்காரம் பண்ணுறோம், உடாபனை செய்கிறோம், அங்க பிரதர்ஷனம் பண்ணுறோம், அடி பிரதர்ஷனம் பண்ணுறோம், இதெல்லாம் தலையாக குனிஞ்சு வணங்குறோம். இதெல்லாம் தேகத்தம், காயம். வாக்கு ஆயிடுச்சு, காயம் ஆயிடுச்சு. கடைசியாக மனசால் செய்யணுமா இல்லையா? அதுதான் உட்காந்து தியானம் பண்ணுறது. மனசுக்குள்ளே உள்வாங்கி கண்ணை மூடி இறைவனை தியானம் பண்ணி உள்ளே இருத்தோம், சாமி இருத்தோம். நம்ம இதெல்லாம் வழிபாட்டு முறை, சிவாலய வழிபாட்டு முறைகள். சரிங்களா? இதோட பாலபாடம் போகிறோம். நாம் ஒரே ஒரு பதிகம் மட்டும் பாடி செஞ்சுருவோம். மானக்கஞ்சார புராணத்தில் வந்து இன்றைக்கி பார்த்துட்டோம். திருநாவுக்கரசு எம்பெருமான் மானக்கஞ்சார புராணத்தில் அவர் மகள் கூந்தலை வதுவை நாளன்று அறிந்து இவனுக்காக கொடுத்தார். சாமி அதை வாங்குற போல் நின்று வாங்காம விட சொன்னேன், நேதிக்க சொன்னேன். அதை அறிஞ்சும் விடாச்சு, சாமி வாங்கவும் இல்லை. இப்போ வீணா போச்சா கூந்தல்? ஆனால் வீணா போகலை. என்ன ஆகும் சாமி? இப்போ முக்தி மானக்க பெருமானுக்கு முக்தி கொடுத்தாச்சு. முக்தி கொடுத்து இவன் காட்சி கொடுத்து மறைஞ்சேட்டார். சாமி மறைஞ்சே போச்சு. இப்போ தான் உள்ள வரார் மாப்பிள்ளை. யார்? எம்பெருமான் திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார். மானக்கஞ்சார செய்ய தொண்டு என்ன கேட்டிங்கன்னா, திருமணத்தன்று சிவனடியாராக வந்த சிவபெருமான் கேட்க, அவருக்கு வந்து வசனத்துக்காக சொல்கிறேன், புரியாத வசனம் சொல்கிறேன், புதுசாக வந்துருக்காங்க இல்லையா? சிவபெருமான் ஒரு வேஷம் போட்டு வர்றார். என்ன வேஷம் போட்டு வர்றார்? அந்த வேடத்துக்கு பேர் என்ன? மாவிரதர்னு பேர். அந்த வேடத்துக்கு பேர் மாவிரதர்னு பேர். வழக்கமாக சடாமுடி, கோவண ஆடை, கந்த ஆடை, கையில் ஜமம் எல்லாம் இருக்கும். அதில் முக்கியமான வேடம் என்ன? அடையாளம் என்ன? அது பேர் என்ன? அந்த பூணூல் பேர் என்ன? பஞ்சவடி. அந்த பஞ்சவடிங்கிறது மயிரால் செய்யப்பட்ட பூணூல். அதை அணிஞ்சிருப்பார். வீட்டுக்கு வரார், மகளை எப்படி வணங்குறார். அப்புறம் அந்த மகளையும் வணங்க வைக்கிறார். மகள் வணங்குறாங்க. சாமி வணங்கும் போது மகளை வாழ்த்துக்கு விட மாட்டார். வாழ்த்துக்கு பதிலாக, அப்பா உன்னுடைய மகளுடைய கூந்தல் என்னுடைய பஞ்சவடிக்கு நல்லா இருக்கும் போல இருக்கே சொல்கிறார். மகன் சொல்கிறார், உன்னுடைய மகள் கூந்தல் அடர்த்தியாக கருகருன்னு இருக்குப்பா, என் பஞ்சவடிக்கு தேவைப்படும் போல், பஞ்சவடிக்கு வேணும் கொடுன்னு கேட்கல, பஞ்சவடிக்கு ஆகும்னு சொல்கிறார். அவர் சொல்லி முடிக்க கூட இல்லை, மானக்கஞ்சா தன் உடைவாளை உருவி மகள் கூந்தலை அடியோடு அறுத்தெடுத்தார். கழுத்தோட கீழே அடி நுனி கூட இல்லை, அறுத்து நீட்டினார். அதுக்காக சொன்னேன், பக்கத்தில் மனைவி இருக்காங்க, அந்த பக்கம் சொந்தக்காரர் இருக்காங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் வரப்போறார். யாரு? மாப்பிள்ளை வீட்டு வரப்போறார். மாப்பிள்ளை இருக்காரு. எதையும் சிந்திக்காமல் வந்திருக்கக்கூடிய சிவனடியார் ஒன்றை கேட்டுவிட்டார். அருள் செய்த மொழி கேளா, அதுக்கப்புறம் நான் பொருள் செய்தாம் என பிட்ட என்று இருள் செய்த கருங்கூந்தல் அறிந்து மருள் செய்த பிறப்பறுப்பார் கரத்தினிடம் நீட்ட. அப்படியாவது நீட்டுறார். நீட்ட உடனே சாமி என்ன பண்ணாரு? அப்படி வாங்குறாமா நின்றுட்டு மறைஞ்சிட்டார். மறைஞ்ச உடனே தேடுறாங்க.
ரிஷபவாகனத்தில் அந்த கல்யாண மண்டபத்தில் அவங்க வீட்டிலேயே காட்சி. ரிஷபவாகனத்தில் சாமி அம்பாள் தோண்டி அவர் அருள் புரிஞ்சு, அப்பா உன் பக்திக்கு நான் மகிழ்ந்தேன்ப்பா, இப்படி யார் செய்வா? நல்லா வச்சுக்கோங்க. திருமணத்தன்று தன் மகள் கூந்தலை அறியலாமா? பெண்கள் கூந்தல் கட் பண்ணுறது பாவம், தப்பு செய்யக்கூடாது. திருமணத்தப்போ செய்வது மகாபாவம். அதுவும் மாப்பிள்ளை வர்ற போது செய்கிறார். இதெல்லாம் யோசிக்காமப்பா நாயனார். அதான் சொன்ன திருவேடம் விபூதி பூசி ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தா அவங்க யாராக இருந்தாலும் என்ன கேட்டாலும் செய்யணும் சார். அது நம்ம சொல்கிறது தான் பெரிய புராணம். நீங்கள் எந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. ஐயா இந்த காலத்தில் முடியலையே, வேஷம் போட்டு தப்பு பண்ணுறாங்களே, நோ கொஷின் சார். நான் அவ்வளோதான், நான் ஃப்ரீஸ் ஆகிட்டேன். நான் ஃப்ரீ படிச்சுவேன். பெரிய மாதத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. திருவேடம் போட்டு பண்ணாத விஷயமே கிடையாது சார். உச்சக்கட்ட ஒருத்தர் திருவேடம் போட்டவர் நமக்கு பண்ணக்கூடிய உச்சக்கட்ட துரோகம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். உங்கள்கிட்ட காசு வாங்கி ஏமாற்றலாம், ஐயா என்ன வேணால் பண்ணலாம். உச்சக்கட்டம் என்ன? உங்களையே கொல்றது, கரெக்டாக உங்களே அழிச்சப்படுறது. அதையே பண்ணிட்டாங்க சார் பெரிய மாதத்தில். கொல்லவே வந்தார். அவரை நம் தத்தா நமர்னு சொன்னார். நமர்னா நம்முடைய கடவுள், என்னோட தெய்வம்னு சொன்னார் இல்லையா, மெய்ப்பொருளான். இதுக்கு மேலே என்ன உதாரணம் வேணும்? திருவேடத்தை கண்டால் வணங்க வேண்டும் என்பது மரபு, சாத்திரம். நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு ஒரு கருத்து இருக்கும். அது மாதிரி இருக்க வேண்டியதான், தப்பு இல்லை. நான் எனக்கு என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரீஸ், பெரிய பணம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படியே திருவேடத்தை போட்டால் இருந்திருந்தால் என்ன தவறு செய்தாலும் சரி பொருட்படுத்தக்கூடாது. இது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். வேறு வழியில் பெரிய பணம் அவர் கொல்லவே வந்துட்டார். கொல்ல வந்தவரையும் தத்தா நமர்னு தடுத்தார். இன்னொருத்தர் ஒரு படி மேலே போய் நிராயுதபாணியை கொன்ற பாவம் கூட அவர் போய் சொல்லிட்டு எம்பெருமான் திரு ஏகாதிநாத நாயனார் வாளை எடுத்து வீசாமல் நிற்கிறார். வாளை எடுத்து வீசுவது போல் நின்று நிராயுதபாணியாக இல்லாமல் இருந்து நிராயுதபாணியை கொன்ற பாவம் கூட தன் எதிரிக்கு போட சொல்லிட்டு, ஏன்னா அந்த எதிரி அப்போ விபூதி பூசியிருக்காங்க, அப்புறம் ருத்ராட்சம் போட்டிருக்காங்க. அன்றைக்கு பூசியம் தான், அந்த நொடி விபூதி பூசி. எல்லாம் புரிஞ்சுங்க. காலகாலமாக விபூதி பூசி துரோகம் பண்ணல, அப்போதைக்கு விபூதி பூசினாலும் அதை பார்த்து கண்டபோதே கேட்டேன் எம்பிரான் சீரடியார் ஆகினார் சொன்னார். எம்பெருமான் ஏன்னா சொன்னார், என்ன சொன்னார்? கண்டபோதே கேட்டேன் எம்பிரான் சீரடியார் ஆகினார். கொல்றதுக்காக அன்றைய பொழுது மட்டும் விபூதியை பூசிட்டு வந்தவனை பார்த்து சீரடியார்னு சொல்றார். அடியா கூட இல்லை, சீரடியார். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த வரி உச்சகட்டம், திருவேடத்துக்குள்ளான மதிப்போக்குக்கு ஆதாரமாக இருக்கிற பாட்டு. அந்த பாட்டு உச்சகட்ட பாட்டு. அது கொல்ல வந்தவனை நீங்க எப்படி சீரடியார் சொல்லுவீங்க? உலகத்திலேயே சிறந்த அடியார் இவர் தான்பான்னு சொன்னார் எம்பெருமான் திரு ஏனாதிநாத நாயனார். மனதிலேன்னு சொன்னார். சும்மா வாயில் வர்ற வார்த்தை இல்லை சார், அது மனதால் வந்த வார்த்தை. இல்லைன்னா நிற்க முடியாது அப்படி. அப்போ பார்த்துட்டு வாழை தூக்கி போட பார்த்தார். சரி தூக்கி போட்டா பிரச்சனை, ஏன் தூக்கி போட்டாச்சுன்னா நிராயுதபாணி அவரை கொண்டா அந்த பாவம் போய் சேரும் அவருக்கு. அதனால அவர் என்னை கொள்ளட்டும், ஆனால் அந்த பாவம் சேரக்கூடாதுங்கிறதுக்காக வாழை தூக்கி போடாமல் கையிலே வச்சுக்கிட்டு ஓங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணார். அவன் வந்த வரையும் முடிச்சுட்டான். அதிசூரன் குத்தி கொலை பண்ணிட்டான். முடிஞ்சு போச்சு. ஸ்பாட்டில் வந்தாச்சு, ஹெட் ஆஃபீஸ் வந்தாச்சு. யார்? அவர் வர்ற சீனை ரொம்ப பெருசுப்படுத்த மாட்டேன் சார், அது டிஃபால்ட் வந்து தான் ஆகணும். எனக்கு பெரியவங்க தான் முக்கியம். பரமாசம் என்ன செயல் அது அவருக்கு டிஃபால்ட், அவர் செஞ்சு தான் ஆகணும். சாமி அவங்க வந்து நிற்கணும் சார், அங்கே வந்து நிற்கணும். அங்கே அங்கே செஞ்சு இருக்கிறது யாரு, செஞ்ச வேலை என்ன? பதறி போய் ஓடி வரணும். வந்தாலும் பதறி போய் ஓடி வரணும். சும்மா நடந்து வர முடியாது. பதறி வர வச்சாங்க. எம்பெருமான் இந்த சேர்மான் பெருமாள் நாயனார் அன்னைக்கு சலங்கிய ஓசை கேட்கலன்னு கழுத்து கத்தி போயிடுச்சு. இடுப்புலேருந்து கழுத்து கத்தி எவ்வளோ சார் ஆகும்? இடுப்புக்கு கத்தி கழுத்துக்கு போகிறது எவ்வளோ செகண்ட் ஆகும்? அதுக்குள்ளே சாமி வந்தாகணும். பரமாச்சாரிய பெருமக்கள் சாமிக்கு நேரம் டைம் கொடுக்க மாட்டாங்க. சாமிக்கு டைம் கொடுக்கவே மாட்டாங்க. சாமி சலங்கையை வேகமாக அடிச்சு வந்துட்டேன். நிப்பாட்டு எம்பெருமான் அறிவாட்ட நாயனார் நேவேதியை கொட்டி போச்சு கீழே. இடுப்பு கத்தி கை நேரம் கழுத்துக்கு போயிடுச்சு. தரையை பொழந்துக்கிட்டு அந்த வெடிப்பு விட்ட பாறையில் கை பொழந்து வந்து கையை பிடிச்சது. எப்படி தெரியுமா? விடேல் என்னும் ஓசையும் கரமும் ஒக்கவே எழுந்தது அன்றே. சாமி கை முதல்ல வந்துட்டா கூட இப்போ கை வரதுக்கு நேரம் ஆகும் சார். பூமி இருக்கு, சாமி கை விடுன்னு தெரியாது, அது கிராஃபிக்ஸ் நமக்கு தெரியாது. அவருக்கு உண்டானது அது. அந்த வெடிச்ச பூமியை பார்த்து இந்த உள்ளுக்குள்ளேருந்து கை வரணும் சார். இப்போ கை வருது, சவுண்ட் கேட்காத தெரியாது அவருக்கு, கண்ணில் பார்க்கல அவரு. முதல்ல ஓசை கொடுத்தான்னு கொடுத்துறாரு. கை வர்ற ஓசை மேலே கொடுத்தாச்சு. நாங்கள் டைம் தர மாட்டார் எங்கால். என்னுடைய குலதெய்வம் டைம் கொடுக்காது. ஓசை மேலே கேட்டது. ஓசை கொடுத்தா தான் அங்கே கை நிப்பாட்ட மாட்டார். அப்படியுமே அரிஞ்சிட்டார் தெரியுமா உங்களுக்கு? கழுத்து அரிச்சாச்சு. அங்கே நோ டைம். சிவருமான் நோ டைம். சாமிக்கே டைம் கொடுக்குறாங்க பரமாச்சாரிய கிழங்க. ஓசையோடு வந்து கை மேலே வந்து அப்புறம் பிடிச்சார். கையை பிடிச்சார். கையை தின்கையை திருக்கை பிடித்ததுன்னு வரும். பரமாச்சாரிய தின்கை. தின்கின்னதுமா தின்னமான கை. தின்னன்னு யாருக்கு பேரு? தூக்கி பார்த்தார் அப்பா. தின்னு இருந்தாராம். தின்னன்னு பேர் வச்சாராம்.
அது திண்கை. திண்கை தெரியுமா? ஒன்றுமே சிவபெருமானை தவிர அந்த இடத்துல யாராலையும் கையை பிடிக்க முடியாது. பக்கத்திலேயே என் குலதெய்வம் இருக்குது. யார்? எங்கள் அம்மா மனைவியாக இருக்காங்க, பக்கத்திலே இருக்காங்க, அந்த அம்மா இருக்காங்க. ஆனஞ்சும் எந்தி சென்றார் அது சொன்னால் அப்படியே பேசிட்டே போகலாம். புறாத்துக்கு நான் உள்ளே போக முடியாது. நான் வந்து இப்போ அடுத்து வந்திருக்கேன், எங்கேயோ என் மைண்ட் எங்கேயோ போயிட்டுருக்கு எனக்கு. அப்படி அந்த கை, அந்த திண்கையை சிவபெருமான திருக்கை தவிர வேறு எந்த கையாலும் முடிக்க முடியாது சார். பரமாச்சாரியார் யாரும் இருக்க முடியாது. தொண்டு தடைப்பட்டு விட்டது என்று சொன்னால் உயிர் போவது ஒன்றுதான் தீர்வு, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது இதெல்லாம் பார்த்து நீங்கள் நியமத்தை கற்றுங்க. நியமமாக ஒன்று எடுத்துட்டோம், தினமும் விபூதி பூசனேன், தினமும் கோயிலுக்கு போகிறேன், தினமும் விளக்கு போடுறேன், தினமும் இந்த பதிகம் பாடுறேன், ஒன்று எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் சார், ஆயுசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் விடக்கூடாது, விடவே கூடாது. அது விட்டுட்டீங்கன்னா இன்னும் விட்டுறணும். என்ன விட்டுறணும்? உயிர் விட்டுறணும். நியமம் விட்டுட்டீங்கன்னா உயிர் விட்டுறணும். இதுதான் பெரியவங்க சொல்லிட்டு நமக்கு பிரியப்படும். அப்படி நீங்கள் வைராகியம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நியமத்து கெட்டு போக பார்த்துக்குவோம், சாமி பார்த்துக்குவார். நியமம் கெட்டே போகாது, நியமம் கெட்டு போகவே போகாது. நம்ம வருஷம் வைராகியம் நம்ம, சரிங்களா? அப்படி மானக்கஞ்சார் பெருமான் புராணத்தில் அந்த மாதிரி சாமி ஆள் பண்ணி முடித்த உடனே அந்த எம்பெருமான் கலிக்கவன் வராரு, இப்போ மாப்பிள்ளை வராரு, இப்போ எதையுமே அவர் பொருட்படுத்தாமல் அந்த கூந்தலை அறிஞ்சு கொடுத்தாரு, முக்தி கொடுத்தாச்சு, சாமி மறைஞ்சாச்சு, எல்லாம் வராச்சு. இப்போ மாப்பிள்ளை வராது வந்துட்டு எல்லாரும் பசி அந்த சம்பவத்தை இப்போ தான் சாமி கேட்டு அறிகிறார். பந்தணைந்த ஏர்குல மன்னவனார் மற்றதன் சிந்தை நினைவறிய செயல் செறிந்தவர்பால் கேட்டருளி. சிந்தை நினைவறிய செயல், சிந்தை. இப்போ நம்ம கண்ணை மூடுனா ஒரு கற்பனை பண்ணலாமா இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன், இங்கேருந்து எல்லாம் அமெரிக்கா போக முடியுமா? தலை போகலாமே. கண்ணை மூடனா என்ன வேணா பண்ணலாம் இல்லையா? எதையும் கற்பனை பண்ணலாம், எங்கேயும் போகலாம், எதையும் செய்யலாம். எதையும் செய்யலாமா இல்லையா? என்ன வேணா செய்யலாம், கற்பனை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும், கண்ணை மூடி நீங்கள் என்ன வேணா நடக்கலாம். சிந்தை நினை அறிய செயல் என்னது? சாமி வர்றது, சாமியை பார்க்கறது. சிவருமான் நினைச்சாலும் உங்களால் நினைக்கவே முடியாது சார். சிவருமானி நமக்கு வருவாரா, காட்சி கொடுப்பாரா, நினைக்க கூட உங்களால் முடியாது. முக்தி அப்புறம் இருக்கட்டும், அவர் வந்ததுக்கப்புறம் இந்த காட்சி தாங்க முடியுமாங்கிறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல வருவாரா, அவர் வந்தால் எப்படி பார்க்க போறீங்க? சிந்தை நிறைவறிய செய்யலாம். இது இப்போ சாமி வந்திருந்து மானக்கஞ்சாருக்கு முக்தி கொடுத்தார் இல்லையா? யாரு? தன்னுடைய மாமனாருக்கு, தன்னுடைய மாமனாருக்கு முக்தி கொடுத்தார் இல்லையா? அந்த நிறைவரை செயலை செறிந்தவர்பால் கேட்டறிந்து, அங்கே இருந்தாங்க இல்லையா செறிந்த பெரியோர்கள், அவங்கள்ட்ட வந்தோடனே சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வாங்க வாங்க வாங்க, என்ன இப்போ தான் சாமி வந்து காட்சி கொடுக்கணும், என்ன ரொம்ப சாதாரணமாக இந்த ரேட்டாக வந்துட்டீங்க, பந்தி இப்போ தான் முடிஞ்சுது. அந்த மாதிரி சாமி போனார், சிவபெருமானில் இப்போ தான் வந்தார், இப்போ தான் போனார். என்னமோ ஒரு மனுஷன் வந்து போன மாதிரி அந்த விஷயத்தை கேள்விப்படுறாராம் மாப்பிள்ளை. எம்பெருமான் திரு கலிக்காம நாயனார். அவர் யார்? மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய பரமாச்சாரியர் இல்லையா கலிக்காம நாயனார். அப்படி கேட்டறிந்து புந்தியில் மிக உவந்து புனிதனார் அருள் போற்றி சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாக்கின் திறம் கேட்டு மனசுலேயும் சந்தோஷம். இப்போ அந்த சந்தோஷம் உச்சக்கட்டத்துக்கு போய் ஒரு மனம் தளர்ந்து போகிறார். ஏன்னா அந்த காட்சி எனக்கு கிடைக்கலையேன்னு, நமக்கு கிடைக்கலையேன்ற ஒரு சின்ன ஒரு தளர்ந்து போய் நாயனார் இருக்கார். இப்போ சிந்தை மன மகிழ்ச்சி அவருக்கு. எப்பேற்பட்ட வீடு நான் வந்திருக்கேன், எப்பேர் குடும்பம், எப்பேற்பட்ட பெண்ணு நான் மனைவி அடைய போகிறேன். மானக்கஞ்சாரர் மகள் இல்லையா? அந்த அம்மா பற்றி பேசுனா ஒரு மாதம் பேசலாம் சார். அந்த அம்மா யாரும் தெரியுமா அவங்களுக்கு? அந்த அம்மாலாம் பேர் கிடையாது. அதான் சொல்கிறேன், ரொம்ப பெரியவங்களுக்கு பேரே பிறந்த பேர் இருக்காது, ரொம்ப பெரியவங்களுக்கு பிறந்த பேர் இருக்காது. அந்த அம்மா 2 முறை சிவபெருமானை நேரடியாக தரிசித்தவர்கள். ஒன்று இப்போ அப்பா காட்சி கொடுத்து பார்த்துட்டாங்க. அடுத்து வரக்கூடிய ஹீரோ யார்? கணவர் எம்பெருமான் திரு கலிக்காம நாயனார். அவர் ஒன்று செய்ய போகிறார். அப்பா தான் கூந்தல் அறுத்தார், கணவர் வயிற்றா இருக்க போகிறார். இதுதான் விஷயம். 2 பேருமே இருக்காம போகிறாங்க. 2 பேரும் காட்சி, சாமி காட்சி கொடுத்து அந்த இடத்துல பார்க்க போகிறாங்க. அம்மா மறுபடியும் பார்க்க போகிறாங்க. கணவர் வயிற்றை அறுத்து கொண்டு ரத்த வெள்ளத்தில் மிதந்து இறந்து கிடக்கிறார். அந்த நேரம் வரார் குருநாதர் வரார். யார்? எம்பெருமான் திரு சுந்தரர் குருநாதர் வரார். அது வரைக்கும் எல்லாம் அழுது புலம்பிட்டு இருந்தாங்க. சுந்தரர் வரான்னு ஒரு பெண் சொல்கிறா வந்து உள்ளுக்குள்ள. அப்படி சொன்ன உடனே அந்த அம்மா எல்லாரும் கூட்ட ஆர்டர் போட்டாங்க. ஒருத்த கண்ணு தனியக்கூடாது, ஒருத்தர் அழக்கூடாது, தோரணம் கட்டுறா, வீடு அலசி விடு, பூனுக்கும் போய் விளக்கேற்று, மாவையை கட்டு. எப்படி இழ வீடு சார், இழந்து போனால் அது இந்த தீட்டு விட வச்சு இல்லையா? தீட்டு விட மங்களகரமாக கல்யாணம் விட மாற்றாங்க. அந்த அம்மா மாற்றினாங்க. ஏன் குருநாதர் வரார்? எப்படி கணவர் இறந்து உள்ளே இருக்கிறார், எந்த பெண் செய்வா, எந்த மனைவி செய்ய முடியும்? அந்த பாருங்க, அப்பாவுக்கு எப்பேற்பட்ட மகளாக இருந்தாங்க, கணவருக்கு எப்பேற்பட்ட மனைவியாக இருந்திருக்கிறாங்க, குருநாதருக்கு எப்பேற்பட்ட சீடனாக இருந்திருக்காங்க. இப்படி ஒரு பெண்ணை பார்க்க முடியுமா சார்?